கட்டுமான துறையில் ஒற்றை சாளர அறிமுகப்படுத்தி கட்டிட அனுமதி கொடுக்க வேண்டும் என கட்டுமான பொறியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அச்சங்கத்தினர், முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 30 நாட்களுக்குள் தொழில் தொடங்க அனுமதி அளித்ததைப் போல கட்டடத்துறைக்கும் 30 நாட்களுக்குள் ஒற்றை சாளர முறையை அறிமுகப்படுத்தி கட்டட அனுமதி கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கட்டுமான பொருட்களின் விலையை அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர நிர்ணய குழு ஒன்றை அமைக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் கட்டுமான தொழிலுக்கென தனி வாரியம், தனி அமைச்சகம் அமைக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஒரு வீடு ஒன்று கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு அவர் பத்திரப்பதிவு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய டாக்குமெண்ட் வர்றதுக்கு குறைஞ்சது 20 நாள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பட்டா மாற்றணும், பட்டா மாற்றதுக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்ரூவல் கொடுத்தா 1.5 மாதம் எடுத்துக்கிறாங்க. அப்ரூவல் போயிட்டு வரணும். இது ஒன்றா டிலே பார்த்தோம்னா இதை எல்லாத்தையுமே 1 மாதத்தில் பண்ணுங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம்ல 1 மாதத்தில் பண்ணுங்க. பண்ணும்போது வீடு கட்டணுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கும். அரசாங்கத்துக்கும் வருவாய் வரும்.